ஏன்னா வேதாகமத்திலே சில காரியங்கள் மகா பெரிய ரகசியம். இந்த நாள் ஒரு ரகசியமான ஒரு நாள். இப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இது போன்ற ஒரு நாள், அதாவது எக்ஸாக்ட்லி ஏப்ரல் 18 அல்லது மார்ச் 19, 20 அப்படி கிடையாது. அது ரோமருடைய கேலண்டர்ல நமக்கு வித்தியாசமான நாள்ல வருது. ஆனால் இயேசு சிலுவையில தொங்கி மரித்தார் அல்லவா, அந்த நாள் இருக்கிறது அல்லவா, ஜீவனை விட்டார். நம்ம அந்த 7 வார்த்தைகளையும் கேட்டோம்ல, அந்த 7 வார்த்தைகளை அந்த சிலுவையில சொல்லி அவர் தன் ஜீவனை விட்டு அதோட ஜீவனை விட்டது மட்டுமல்ல, மருத்துவரிலிருந்து அவர் உயிரோடு எழுந்தார். இதுவரைக்கும் இருக்கிற இந்த நாள் இருக்கிறது அல்லவா, இந்த நாள் இது ஏதோ இயேசு கிறிஸ்து பிறந்த நாள வந்த நாள் கிடையாது, அல்லது அவர் அந்த சிலுவையில் அறையப்பட்ட நாள் ஒரு விசேஷ நாளாக இல்லை. இந்த நாளை பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாக, இப்போ உலகம் எப்பொழுது தோன்றினது நமக்கு தெரியாது. மனுஷன் நமக்கு ஆதாம் ஏவாள் தோன்றினது கிட்டத்தட்ட 7000 ஆண்டுகள் என்று நாங்கள் வேதாகமத்தின் கணக்கின்படி பார்க்கிறோம். ஆனால் உலகம் எப்பொழுது தோன்றினது என்று நமக்கு தெரியாது. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இந்த நாளை அவர் தன்னுடைய டைரியில் எழுதி வச்சிட்டாரு. எழுதி அந்த நாளை ரகசியமாக வைத்திருந்தாராம். அந்த நாளை வெளிப்படுத்தல, ரகசியமாவே வைத்திருந்தாராம். ஸோ அப்படி ரகசியமாய் வைத்திருக்க சில காரியங்கள் எல்லாம் நம்ம ரகசியமாய் வைத்திருப்போம், யாருக்கும் சொல்ல வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதுசா அந்த சொல்லாமலே வீட்டுக்கு வருவாங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, சர்ப்ரைஸ். ஐயோ கர்த்தாவே, புதுசா ஒரு வச்சிருக்காங்க பாருங்க, ஒரு சர்ப்ரைஸ். தாங்க முடியாது இது. சர்ப்ரைஸ், இது ஒரு சர்ப்ரைஸ் தான், தாங்க முடியாத ஒரு சர்ப்ரைஸ் தான். பட் ஆனா இந்த ரகசியத்தை ஆதியாகமத்தில் இருந்து ஆண்டவர் மறைமுகமாக வெளிப்படுத்தி கொண்டே வர்றார். இது நான் புதன்கிழமை உங்களுக்கு நிறைய தடவை இந்த சப்ஜெக்டை வச்சு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஆராதனையில வந்திருக்கிற மற்றவங்க புதன்கிழமை வராதவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த நாளை குறித்து ஆதியாகமத்துல பார்க்கிறோம். அப்படியே தொடர்ந்து வந்து அங்கே கடைசி மல்கியா வரையிலும் இது ரகசியமாகவே, அல்லது மத்திய வரையும் நம்ம ஜான் தி பேப்டிஸ்ட் இருக்கிறார்ல, அவர் சொல்லும் வரைக்கும் அவர் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிங்கிறாரு. ஸோ அது ஒரு ரகசியமாக என்ன ஏதுன்னு தெரியாது, ஏதோ ஒரு காரணம் என்னவென்றால், பரலோகத்திலே அங்கே நிறைய தேவதூதர்கள், கோடிக்கணக்கான எண்ண முடியாத தேவதூதர்கள், அதுல பெரிய பெரிய லீடர்ஸ் இருந்தாங்க, பயங்கர பெரிய லீடர்ஸ். கேப்ரியல், லூசிஃபர், மிகாவேல், என்ன கேருபீன்கள், சேராபீன்கள், இவங்கெல்லாம் மைட்டி வாரியர்ஸ், பெரிய பலத்த சேனைகளை உடைய தேவதூதர்கள். அந்த தேவதூதர்கள் நடுவில் லூசிஃபர் ரொம்ப ரொம்ப அழகும் ஞானமும் நிறைந்தவன். அந்த இடத்துல லூசிஃபருக்கு மட்டும்தான் எல்லா இடத்துக்கும் போகலாம். அவருக்கு ஆஃபீஸ்குள்ளேயும் போகலாம், வெளியிலையும் போகலாம், கிச்சனுக்கும் போகலாம், எல்லாத்துக்கும் போகலாம். அந்த மாதிரி அவருக்கு போகக்கூடியதான அவருக்கு அது கொடுக்கப்பட்டது. ஸோ அவருக்கு எல்லா இடத்தையும் சுத்திட்டு வர ஒரு ஆள். அந்த லூசிஃபருக்குள் என்ன நடந்தது? பெருமை வந்தது, பாவம் உண்டானது, அக்கிரமம் வந்துருச்சு. அது அக்கிரமம் என்று சொல்லுகிறார். ஒரு பெரிய பாவம் என்னது? பிதா உட்கார்ந்து இருக்கிறார், அந்த சீட்ல நான் போய் உட்காரணும், அந்த சீட்டை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அன்னைக்கு அங்க பாவம் வந்தது. அதோட அவர் சொல்றார், உன்னில் அக்கிரமம் கண்ட நாள். அப்போ அன்னைக்கு அங்க ஒரு பாவமும் அக்கிரமும் நடந்து விட்டது. ரைட், அங்க ஒரு காரியம் நடந்து விட்டது. அதற்கு பிறகு அவன் தள்ளப்பட்டான். பிதாவாகிய தேவனுக்கு எதிரியாகவே தான். அதனால தானே ஈவிள்ங்கிறோன்னா, அவன் ஒரு சத்ருவாக எதிரியாக போராடி கொண்டு இருக்கிறான் அன்று முதல். சோ அப்போ பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை, அவனுடைய வேலை என்னது? உடைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் ஒரு திட்டம் வைத்திருப்பான், இவன் அதை உடைக்கணும். அவர் ஒரு திட்டம் வைத்திருப்பார். சோ அதுலதான் நமக்கு தெரியும், ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கப்பட்டதான அருமையான ஏதேன் தோட்டத்திலே மனுஷர்கள் அங்கே அவர்களையும் அவன் சந்திரமாய் ஏமாற்றி அங்கே ஒரு பாவம் உண்டானது. ஸோ இதெல்லாம் நமக்கு சரித்திரத்துல என்ன நடந்தது தெரியும். இப்போ இந்த நாள் சொல்றல, இந்த நாளை குறித்து விசேஷமாக நம்ம எப்படி ரகசியம் என்றால் அது வாசிச்சா நல்லா இருக்கும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 24, அப்போஸ்தலர் 3:24 அது வாசிக்கலாம். அது நான் சொன்னேன்னா முன் குறித்து வைத்திருக்கிறாருன்னு, அது வேதத்துல இருக்கு. அப்ப அதை தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணலாம்னா அதை அறிஞ்சு கொள்ளலாம், இல்லைன்னா புரியாது அது. ரைட்,
அப்போஸ்தலர் 3:18 வாசிக்கிறேன். ஈவன் 10-18. கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவை இவ்விதமாய் நிறைவேறுகிறது. அப்ப இது என்னன்னா, முன் அறிவித்திருக்கிறார். சரியா? 2வது பாத்தீங்கன்னா 24 சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன் அறிவித்தார்கள். எந்த நாளை? இந்த நாள். அப்போ எத்தனோ வருஷத்துக்கு முன்பதாக தீர்க்க தரிசனம் என்ன செய்றாங்களா? இந்த நாளை முன் அறிவிக்கிறார்கள். 21 சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன். சரியா? அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நிர்ணயம் பண்ணி, திட்டம் பண்ணி, தீர்மானம் பண்ணி, இந்த ஒரு நாள், அந்த ஒரு நாளுக்காகவே ஆதியாகமத்தில் இருந்து அங்கே நாங்கள் அவருடைய பாடுகள் வரையும் அந்த ஈஸ்ட் அப்படியே நூல் மாதிரி வருகிறது பார்க்கிறோம். ஆகவே அந்த நாளை, அந்த நாள் வரக்கூடாதபடி, அந்த இப்ப சத்ருக்கு தெரியுமா இருக்கும் எந்த நாள் அல்லது யார் இது எப்படி வர்றாங்க ஓரளவு. அப்ப அவன் குத்து மதிப்பா என்ன செய்யறான்? 10 பேர்ல ஒரு ஆளா இருக்கும், 10 பேர்ல ஒரு ஆளை அடிச்சா யாருக்காவது படுன்னு சொல்லி அவன் ஆதியாகமத்திலிருந்து பார்க்கிறோம். எப்படியாகிலும் அதனாலதான் அந்த சந்ததியை அழிக்கிறான் எல்லாம், அது கூட நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கிறேன். எப்படி அவன் சந்ததியை அழிக்கிறேன்னா, அந்த சந்ததியில ஒரு ஆளா இருக்கலாம். பார்வோன் அழிக்கும் பொழுது, ஏரோது அழிக்கும் பொழுது இந்த நாளுக்காக நியமிக்கப்பட்டவரை அழித்து விடலாம். ஏன்னா இந்த நாளையும் அழிச்சிடணும், இந்த நாளுக்காக நியமிக்கப்பட்டவரையும் அழிச்சிடணும்னு அவன் எவ்வளவு திட்டம் பண்றான். அந்த நீங்க பழைய வீடியோ எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அழகா ஒவ்வொருத்தரையும் மலடாக்கி, பஞ்சத்தினால அல்லது யுத்தங்களை வைத்து அல்லது பாவத்தை செஞ்சு அதனால தேவ கோபத்தை உண்டாக்கி தேவன் அழித்து, இப்படி ஏதோ ஒரு விதத்துல இந்த சந்ததி அழியணும், இந்த நாளுக்காக காரியம் அழியணும்னு அவன் திட்டம் பண்ணினான். ஆனாலும் அது நடக்கவே இல்லை. சொல்லுவாங்கல்ல, இந்த பருப்பு வேகாதுன்னு. ஆமா, இந்த லூசிஃபருடைய வேலையானது பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக, பரிசுத்தாவிற்கு முன்பதாக ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து முற்றிலும் ஜெயம் கொண்டவர், வெற்றி சிறந்தவர். ஓகே, சரி. இந்த நாளை குறித்து பேசும் பொழுது நம்ம யோவான் புத்தகத்துக்கு வரும் பொழுது இது ரொம்ப, அதாவது இந்த யோவானில் சொல்லப்பட்டது, சில புத்தகங்களில் சொல்லப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தாண்டி போகவே முடியாது. எனக்கெல்லாம் இந்த வசனங்களை தாண்டி போகவே முடியாது. ஏன்னா அவ்வளவு ஒரு ஆச்சரியமான தரிசனங்களும் தீர்க்க தரிசனங்களுமாய் இருக்கிறது. யோவான் 9:56 அங்கே இயேசு சொல்லுகிறார், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அப்போ இங்கே என்னுடைய நாள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், எனக்கு ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் அவருக்கு என்று கொடுக்கப்பட்ட நாள். இப்ப இந்த பாடுபடுகிறார் என்றால் இந்த நாள் பாடுபடும்படியாக, அவர் அடிக்கப்படும்படியாக, ஆணி அடித்து அவர் சிலுவையிலே அறையும்படியாக இந்த நாள். அப்போ இங்க பார்க்கிறோம், என்னுடைய நாளைக்கான ஆசையாகிறது, கண்டு களி கூர்ந்தாராம். எப்படி களி கூற முடியும்? பாடுபடுற காரியத்தை பார்த்து களி கூற முடியுமா? அப்போ எல்லாரும் அங்க வந்து அவனை இயேசு கிறிஸ்துவை வந்து என்ன சொல்றாங்க? அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து சதுசேர் பரிசேர் வேத பாரத்தில் சொல்லும் பொழுது அவங்களுக்கு புரியல. ஏன்னா ஆபிரகாம் 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருக்கிறார். எப்படி இவரை கண்டு இவருடைய நாளை கண்டேன் என்று சொல்லுகிறார்? அதுதான் நமக்கு தெரியும். ஏற்கனவே இதை குறித்து நிறைய படிச்சிருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு வாசிச்சிருவோம். ஆதியாகமம் 22 அங்கே நாங்கள் பார்க்கிறோம், பிதாவாகிய தேவன் ரொம்ப காலத்துக்கு பிறகு பிறந்த அந்த ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக கேட்கிறார். ஒரே ஒரு மகன் தான், 25 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கிற ஒரு மகன். ரொம்ப செல்லமா, ஏன்னா ஒரே ஒரு மகன், கோடீஸ்வரர் அவங்க எல்லாம் அவங்க வைக்கிறாங்க. பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய மகனை மோரியாவில் கொண்டு வந்து பலியிடு. சரின்னு இவரும் என்ன செய்யறாரு? கீழ்ப்படிந்து மகனை கூட்டி கொண்டு போகிறார். போய் அங்கே என்ன செய்கிறார்? பலிபீடத்தை கட்டி மகனை அங்க காய் காலெல்லாம் கட்டி விறகெல்லாம் வச்சு இப்ப கத்தியை ஊங்குறாரு. கத்தியை ஊங்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆபிரகாமே, நீ ஒன்னும் பண்ணாத, அவனை நீ வெட்டிடாத, ஒன்னும் பண்ணாத, பலியிட்டுறாதுன்னு சொல்லிட்டு என்ன நடக்குது என்றால், ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு இந்த காரியத்தை செய்தபடினால் நீ எனக்கு ரொம்ப பயந்தவன் என்று எனக்கு தெரியும். 13 ஆதியாகமம் 22:13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். என்னத்தை கண்டான்?
ஆமா, இயேசு என்ன சொல்லுகிறார்? நாங்க யோவான்ல பார்த்தோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாம் என்னுடைய நாளை கண்டு, அப்போ என்னுடைய நாளை கண்டு களி கூர்ந்தான், என்னை கண்டான். ஆபிரகாம் என்னை கண்டான்னு சொல்றாருல. இங்கே என்ன வேதம் சொல்லுகிறது? கொம்புகளிலே சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்போ இங்கே மோரியா மலையிலே ஆபிரகாம் கண்டது யாரை? எதை? ஒரு ஆட்டுக்கடாவை. புரியுதா? நல்ல தலைக்குள்ள எடுத்துக்கிடுங்க, வேற எங்கேயும் ஓடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ரகசியமான நல்ல வார்த்தைகள் வரும் பொழுது அதை அப்படி எடுத்து அது எத்தனை நாட்கள் என்றாலும் அதை தியானம் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தூக்கம் வருதுன்னா தண்ணி தெளிச்சு விடுங்க, 2 கிள்ளு கிள்ளுங்க. எனக்கு சில நேரம் ஆச்சரியமாக இருக்கும், ரகசியங்களை பேசும் பொழுது கூட தூக்கம் வருகிறது, வரத்தான் செய்யும், வேற வழி கிடையாது. என்னன்னா நேரத்தோட எழும்பிடுவீங்க நீங்க. ஸோ அதனால இது தூங்குற இடம் கிடையாது. ஓகே, ஸோ கண்டு களி கூறுகிறானாம். அப்போ கண்டான், ஆபிரகாம் கண்டான். ஆபிரகாம் கண்டது ஆட்டுக்கடாவை கண்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்னை கண்டார். அப்படி என்றால் என்னவென்றால், இந்த ரகசியம் என்னவென்றால், ஏதேன் தோட்டத்தில் சொல்லுகிறார் அல்லவா, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் ஒரு பகை உண்டாக்குவேன். ஒரு வித்துன்னு சொல்றாருல, அந்த வித்து அப்படியே வந்துட்டே இருக்குது. வருகிற நேரத்துல இங்கே ஈசாக்கும் ஒரு வித்து, ஈசாக்குக்கு பிறகு யாக்கோபு, அப்படி வந்து 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 அங்கே நமக்கு தெரியும் அந்த சந்ததி ஒரு வித்தாக இருக்கிறது. இப்ப ஆபிரகாமை நண்பராக வைத்துக் கொள்கிறார். ஆபிரகாமுக்கு எதையும் நான் மறைக்க மாட்டேன்னு சொல்றாரு. நீங்க அதெல்லாம் நீங்க வீட்டுல போய் ஆதியாகமத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. நான் இவருக்கு மறைப்பேனோ, எதையும் மறைப்பேனோ. அப்ப நிறைய நேரங்கள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நம்ம எல்லா கதையும் சொல்ல மாட்டோம். ஆனா நம்மளுக்கு நம்பிக்கையானவங்கன்னா உள்ளத்தை திறந்து என்ன செய்வோம், ஒளிச்சு வச்சிருக்க எல்லாத்தையுமே கடன்னு சொல்லிட்டே இருப்போம். ஏன்னா அவங்கள்ட்ட பேசலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ இங்க பிதாவாகிய தேவன் ஆபிரகாமை தனக்கு நண்பனாக வைத்துக் கொண்டாரு. தான் சொல்றாரு, ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன்கிறாரு. அப்போ சிநேகிதத்தை என்ன சொல்றாருன்னா, நீ உன்னுடைய மகனை கொண்டாந்து வச்சல்ல அந்த பலிபீடத்துல, அதே போல நான் என் மகனையும் வைக்க போறேன், இப்படிதான் நான் வைக்க போறேன். ஸோ அப்ப அந்த இடத்துல மோரியால அவங்க பேசிக்கிறாங்க, பிதாவாகிய தேவனும் ஆபிரகாமும் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ பிதாவுக்கு அது எவ்வளவு துக்கமாக இருக்கும். இப்ப பார்த்தோம்ல, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு இருக்கும் பொழுது அந்த பகுதியெல்லாம் பிதாவை எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கும் அல்லவா. ஸோ அந்த சம்பவத்தை, அதாவது இன்னைக்கு மாதிரி ஒரு நாளிலே நடக்க போகிற ஒரு சம்பவத்தை அங்கே பிதாவாகிய தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார். அதனாலதான் சொல்கிறார், ஆபிரகாம் என் நாளை கண்டு களி கூர்ந்தான். கலாத்தியர் 3 இந்த வசனமும் நிறைய தடவை நான் உங்களோட பேசியிருக்கேன். சொல்லு பார்த்த கலாத்தியர் எத்தனை வசனம் இருக்காது, நிறைய நேரம் இந்த வசனத்தை நான் உங்களோட பேசியிருக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதெல்லாம் நீங்க அப்படியே இருதயத்துல ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றா இதெல்லாம் ஒரு பெரிய காரியம், இதெல்லாம் ஒரு பெரிய வெளிப்பாடுகள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமா முன்னறிவித்தார். இப்ப இந்த நாள் என்ன நாள்னா, ஒரு சுவிசேஷத்தின் நாள். சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தியை சொல்லுகிற நாள். ஆங்கிலத்துல இதுக்கு குட் ஃப்ரைடேன்னு சொல்றாங்கல்ல, நல்ல செய்தியை சொல்லுகிற நாள். அப்ப இந்த சுவிசேஷம் என்றால் என்ன? நம்ம நிறைய நேரம் நான் முந்தி சொல்லியிருக்கிறேன், சுவிசேஷம் என்றால் சர்ச்சுக்கு வாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகும், உங்களுக்கு வீடு கிடைக்கும், சர்ச்சுக்கு வாங்க, நீங்க பாஸ் பண்ணிடலாம், இதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. சர்ச்சுக்கு யாரும் பாஸ் பண்ண முடியாது, நீங்க படிச்சாதான் பாஸ் பண்ணலாம். சர்ச்சுக்கு வந்தா வீடு கட்ட முடியாது, நீங்க வேலை செஞ்சு நீங்க சம்பாதிச்சாதான் நீங்க என்ன சொல்ல வீடு கட்டலாம். ஆனா சர்ச்சுக்கு வரும் பொழுது, சர்ச் எதுக்காக வைத்திருக்கிறது? மறுமைக்காக, நித்தியமாய் அவரோடு ஆளுகை செய்ய போறோம். ஆனா இம்மையிலே நாளுக்கு நாள் வருகிற அவ்வளவு காரியத்தை ஜெயித்து போவதற்காக தேவன் நமக்கு ஆலோசனைகளையும் வார்த்தைகளையும் உபதேசங்களையும் கொடுக்கிறார். ஆகவே நாம இந்த பூமிக்குரிய நன்மைக்காக சர்ச் கிடையாது. பூமிக்குரிய நன்மை நீ விசுவாசித்தால் உனக்கு கிடைக்கும். அது உங்களுடைய பக்கம். வார்த்தையை கேட்டு நீங்க இன்னைக்கு விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் விசுவாசித்து தேவன் சொன்னார் என்றால். இன்னொரு காரியம், இந்த சப்ஜெக்ட் உரியதல்ல, நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமையை காண்பாய் என்றால் ஆண்டவர் சொல்றாரு. என்னது, மருத்துவர் உயிரோடு எழும்புவாருங்கிற கதையை சொல்றாரு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பதிலை கொடுத்துட்டாருன்னா நீங்க விசுவாசிக்கணும். நீங்களா கேட்டு வாங்குறது வேற ஒண்ணு. ஆனால் விசுவாசம் என்பது உங்களுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரா, அதை நீங்க விசுவாசிக்கணும், அது பலிக்கும். அப்ப ஆண்டவர் உங்களை குறித்து சொல்ற அவ்வளவு காரியத்தையும்
நீங்கள் எழுதி வைத்து நீங்களே நம்பி நீங்களே அறிக்கை செஞ்சு நீங்க விசுவாசிக்கும் பொழுது அது பலிக்கும். ரைட்? இங்கே ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாருன்னா சுவிசேஷத்தை சொல்லுகிறார். சுவிசேஷம் என்றால் என்ன என்றால், அக்கிரமக்காரரும் பாவிகளாகிய நமக்கு பலி செலுத்த முடியாது. நாங்க போய் எங்கேயாவது ஒரு நதியில போய் குளிக்க முடியாது, அல்லது எங்கேயாவது ஒரு மலையில போய் நாங்க பலி செலுத்த முடியாது. எந்த ஒரு பலியும் அதுக்கு ஈடாகாததுனாலே ஒரே பலிதான். அதை எபிரேயர்ல நாங்கள் பார்க்கிறோம். ஒரே ஒரு பலியினால் தான் பரலோகமும் பூமியும் ஒன்று சேர முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் அந்த பலி எனக்காக உங்களுக்காக இந்த நாளிலே கிருபாதார பலியானார். இதுதான் உனக்காக எனக்காக அவர் கிரயம் செலுத்தி விட்டார். அதுதான் சுவிசேஷம். பாவிகளாகிய எனக்காக உங்களுக்காக கிரயம் செலுத்தி விட்டார். அதை விசுவாசிக்கும் பொழுது இயேசு தான் செலுத்தினார். இயேசுவின் நாமத்தினால் தான் எனக்கு உண்டு என்று விசுவாசிக்கும் பொழுது, அறிக்கை செய்யும் பொழுது ரட்சிக்கப்படுகிறோம். அவ்வளவு. அதான் சுவிசேஷம். அதனால போய் ஆட்களை போய் உருட்டி, மண்டையை உருட்டி, நேரத்தை செலவழிச்சு அவங்களுக்கு எதையோ திசை திருப்பிட்டே இருக்க வேண்டாம். ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறோம் என்றால் முதலாவது ஜெபிக்க வேண்டும். அந்த எல்லைக்காக, அந்த ஏரியாவுக்காக, அந்த இடங்களுக்கு, அந்த ஆளுக்கு நான் சுவிசேஷம் சொல்ல போகிறேன். ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதி கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அப்ப அந்த கண்கள் திறக்கப்படணும்னு ஜெபிக்கணும். முதலாவது ஜெபிக்கணும். மணிக்கணக்கா அவர்களுக்காக அந்த நாங்க இங்க இருந்து என்ன சொல்லணும், பிரகடனப்படுத்தணும். என்ன சொல்லணும்? இவருடைய கண்கள் திறக்கப்படட்டும், இவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். திறக்கப்பட்ட உடனே, காதுகள் திறக்கப்பட்ட உடனே, நீங்க இது சொன்ன உடனே அவங்க இருதயத்தில் விசுவாசிப்பார்கள். காதுல கேட்டு இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை செய்யும் பொழுது ரட்சிப்பு. அதான் சுவிசேஷம். இப்போ இந்த சுவிசேஷத்தை குறித்து அவர் எப்படியெல்லாம் சொல்றாரு, யாருக்கெல்லாம் சொல்றாருன்னா, முதலாவதாக பார்க்க ஆபிரகாமுக்கு சொல்கிறார். எவ்வளவு அருமையாக அதை முன் குறித்து அந்த ஆட்டுக்கடாவை குறித்து சொல்கிறார். அப்போ அவருக்கு பிதாவாகிய தேவனுக்கு இது எப்படியாகிலும் சொல்லிவிட வேண்டும். என்னுடைய நண்பருக்கு சொல்லணும், நீ உன்னுடைய மகனை எப்படி கொண்டாந்து நீ பலியிட்டியோ, என் மகனை, என்னுடைய ஒரே பேரான மகனை நானும் பலியிட போகிறேன். சோ பலியிட்டார். சரியா? அப்ப நாங்க பார்க்கிறோம், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார் பலி செலுத்தும் பொழுது. பிதா அன்பு கூர்ந்தார் பலி செலுத்தும் பொழுது. பிதா கீழ்ப்படி இல்ல, பிதா என்ன செஞ்சாரு? அன்பு கூர்ந்தார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். எஸ், நீ சொல்லுகிறேன், நான் செய்கிறேன். அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டது என்றால், அந்த குமாரனை கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றார். வந்துட்டு நான் வந்தேன், ஆனா எப்படி நான் இதை பண்ண போறேன்னு தெரியாதுன்னு அவர் போகல. அவர் என்ன செய்யறாரு? அந்த காரியத்தை செய்து முடித்தார். ஒன்று. இரண்டாவதாக இந்த நாளை கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு சொல்றாருல, யோவான் 8:56 சொல்றாருல, ஆபிரகாம் என்னுடைய நாளை கண்டு களி கூர்ந்தான்னு. இப்ப ஆபிரகாம் இருக்கிறாரு. இப்போ முதலாவது அந்த கிறிஸ்துவுக்கு முன் இருக்கிற அந்த நூற்றாண்டு காலங்களிலே இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கிறார். இப்போ இருந்து பார்த்தா 2000 ஆண்டுகள். அந்த டைம் லிமிட்ல இருக்கிறாரு. சோ இந்த டைம் லிமிட்ல இருக்கும் பொழுது, அங்க இருந்து 4000 இயர்ஸ்க்கு முன்னே இருக்கிற ஒரு மனிதன் இப்போ இருக்கிற ஒரு காரியத்தை நினைச்சு களி கூறுகிறாராம். அப்படி அவங்க களி கூறுகிறதுனால அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா, பரதேசிகளாய் வாழ்ந்தார்களாம். இப்ப ஆபிரகாம் எடுத்துட்டீங்கன்னா அவர் ஒரு கோடீஸ்வரன். ஈசாக்கு எடுத்துட்டீங்கன்னா ஈசாக்கு சராசரியா 100 கோடி இருந்திருக்குமா இன்னைக்கு காலகட்டத்தின் படி. யாக்கோபுக்கு எத்தனை கோடி இருந்திருக்கும்? அவர் சம்பாதிச்சது வேற. மாமனார்கிட்ட அவரு ஜில்மால் பண்ணி அங்க சம்பாதிச்சது வேற. அப்பாவுடைய சொத்து, தாத்தாவுடைய சொத்து எல்லாமே இருந்திருக்கும். அப்ப எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள் இன்னைக்கு இருந்திருந்தா, இன்னைக்கு இருக்கிற கார் மாதிரி அவருக்கு 100 கார் இருந்திருக்குமா இருக்கும். அவ்வளவு பெரிய பணக்காரர்கள். அப்படி பணக்காரர்கள் தங்களை என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா, பரதேசிகளாய் இருந்தார்களாம். நீங்க எபிரேயர் 11 பார்த்தீர்கள் என்றால் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் சஞ்சரித்து. அப்போ இந்த பரதேசின நம்ம பரதேசின என்ன, இப்ப ஊர் சுத்துறது. எனக்கு நினைவிற்கு ஒரு நாள் நம்ம பத்மா மகன் ஜோயல் என்னை விஷ் பண்ணிட்டு, என்னை எலியாண்டின்னு தான் சொல்லுவாங்க. மீனாவை வெட்டிடுவாரு, எமிலிங்கிறத. சோ எலியாண்டி பரதேசினி அப்படின்னா விஷ் பண்ண வரும்போது நானும் யோசிச்சேன், தெய்வமே எப்படி என்னை பரதேசின்னு சொல்லிட்டானேன்னு வீட்டுல போய், ஆண்டவரே ஜோயல் என்னை இப்படி பரதேசின்னு சொல்லிட்டாரு. எனக்கு பரதேசினா என்னன்னு தெரியும். நான் அறிஞ்சபடி சுத்தி தெரியுறாங்கல்ல, ஊர் சுத்துவாங்கல்ல, அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க. இப்ப எங்க அம்மால திட்டும் போது, பரதேசி மாதிரி சுத்துறான் பாரு அப்படிமா. என்னன்னா வீடு வாசல் இல்ல, வேலை வெட்டி இல்ல, அப்படி சுத்திட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு தான் பரதேசின்னு சொல்லுவாங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச அறிவு.
சோ நான் வேதாகமத்துல போய் தேட ஆரம்பிச்சேன். பரதேசி யாரு பரதேசி? ஏன்னா எனக்கு தெரியும் வேதாகமத்திலையும் பரதேசிங்கிற வேர்டு இருக்குன்னு. இந்த எபிரேயர் புத்தகத்தை பார்க்கும் பொழுதுதான் எப்படி ஆபிரகாம் அவ்வளவு கோடீஸ்வரனா இருந்து அந்த ஈசாக்கு விஷயத்துல பாத்தீங்கன்னா அபிமெலேக்கு நினைக்கிறேன் அவங்களுக்கு ராஜா, அந்த ஊர் ராஜா இருக்கிறார்ல, ஊர் ராஜா ஈசாக்க வர சொல்லி தயவு செய்து நீ போயிரு, ஏன்னா என்னை விட நீ பணக்காரன் ஆயிட்ட, ராஜாவை விட பணக்காரர் ஆயிட்டாராம். அப்படிப்பட்ட பணக்காரர்கள் சொந்த வீடே கட்டலையாங்க, கூடாரத்திலே வாழ்ந்தாங்களாம். ஏன் கூடாரத்துல வாழ்ந்தாங்கன்னா அந்த ஒரு நாள் இருக்கு, அந்த நாள் வந்துடும். அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இப்ப வந்துட போகுது, அந்த நாளை கண்டு களி கூர்ந்தான், இது இப்ப வந்துரும் அதனால வேணாம், வீடு கட்ட வேணாம், சும்மா கூடாரத்திலே வாழ்வோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கூடாரவாசிகளா இருந்தார்களாம். எதுக்குன்னா இந்த ஒரு நாளை காண வேண்டும். அது மட்டுமல்ல, இவர்கள் மறித்ததும் அது கூட பாருங்களேன், அந்த 23 ஆதியாகமம் 23 பார்த்தீர்கள் என்றால் இந்த நாள் நான் இப்ப சொல்றதெல்லாம் கண்டு களி கூர்ந்த இந்த நாள் அப்படி என்ன விசேஷித்த நாள், அவர்கள் அதை கண்டார்கள், நானும் நீங்களும் காண்கிறோமா? இது ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை நாளையோட பாருங்களேன், கதை காளி வச்ச பூவெல்லாம் திருப்பி வைப்பாங்க, மிச்ச வச்ச எல்லாம் இறைச்சி சாப்பிடுவாங்க, பார்க்காத படமெல்லாம் பார்ப்பாங்க, போகாத இடமெல்லாம் போவாங்க, செய்யாத எல்லாம் செய்வாங்க. இந்த ஒரு 40 நாளைக்கு என்ன பண்ணிடுவாங்க, அதுவும் பரவாயில்லதான், 40 நாளாவது அட்லீஸ்ட் கட்டுப்பாடா இருக்கிறாங்களே, வச்ச மாம்சம் சாப்பிடாமல் அது ஒரு பிராக்டிக்கலா பண்றாங்க. இனியோ இங்க பார்க்கிறோம் இந்த 23ஆம் அதிகாரத்துல சாராள் இறந்துடுறான். சாராள் இறந்த உடனே கானான் தேசத்துல இருக்கிற எபிரோன்ல அவங்க இருந்ததுனால இப்ப அவளுக்கு வந்து ஒரு குகை வேணும். அந்த காலத்துல குகைகள்ல தான் அடக்கம் பண்ணுவாங்க. அப்போ இப்போ ஒரு குகை இவருக்கு இல்ல, யாருக்கு? ஆபிரகாமுக்கு இல்ல. பரதேசியா இருக்காங்களே, சொந்தமா எதுவுமே வச்சுக்கிடல, சொந்தமா நிலமும் கிடையாது, வீடும் கிடையாது. ஆனா என்னது, அவங்க நடமாடுறதுனால அவங்களுக்கு வந்து வாகனங்களை வைத்திருந்தார்கள், ஒட்டகங்களை வைத்திருந்தார்கள். சோ என்ன நடக்குதுன்னா 9ஆம் வசனம், தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பேலா எனப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியா இருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அது பெருமான விலைக்கு அவர் அதை தருவாராக. இப்போ ஆபிரகாம் வந்து பேர பேசுறாரு, இந்த லேண்ட் எனக்கு தாங்க, எனக்கு வந்து என் வைஃப் இறந்துச்சா அடக்கம் பண்ணணும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பிரச்சனைனா, 2 பேரும் புளுத்த பணக்காரவங்க. இந்த மக்பேல தோட்டம் வச்சிருக்காரு, அவரும் பணக்காரர், இவரும் பணக்காரர். இந்த பணக்காரர் காசு வாங்க மாட்டாங்க, ஆனா பணக்காரர் 7 கிட்ட இருந்து புடுங்கி எடுத்துருவாங்க. 5 ரூபாய் குறைக்க சொன்னா கூட குறைக்கவே மாட்டாங்க. பணக்காரர் சும்மா எடுத்துக்கிட்டு என்ன நீங்க அப்படின்னு நிறைய பார்த்துருக்கீங்களா? ஆமா, இருக்கிறவங்களுக்கும் கொடுப்பாங்க, இல்லாதவங்க கிட்ட இருக்கிறதே பிடிங்கி எடுத்துருவாங்க. சோ இங்க வந்து வேணாங்கிறாரு. திருப்பி நீங்க அந்த முழு அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா ஒரே பிரச்சனை இருக்கு. காலையில இருந்து அவர் என்ன சொல்றாரு, என்னங்க நீங்க இது ஒரு பெரிய இதா, நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கிடுங்க. ஆபிரகாம் சொல்லிச்சு, நான் காசு கொடுத்து தான் வாங்குவேன். இப்படியே சாயங்காலம் ஆயிடுச்சு, அடக்கம் பண்ற நேரம் ஆயிடுச்சு. போய் கடைசியில் அவர் என்ன சொல்றாருன்னா, தயவு செய்து என் சொல்லை கேட்டு எனக்கு வந்து இந்த நிலத்தை காசுக்கு நீங்க தரணும். சரின்னு 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் வந்து வர்த்தகர்களிடத்தில் செல்லும்படியான 400 சேக்கல் நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்தி கொடுத்தான். ஆபிரகாம் என்ன செய்யறாரு, 18ஆம் வசனத்துல, அவனுடைய ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கும் ஏத்தின் புத்திரர் எல்லாரும் அறிய ஆபிரகாமுக்கு சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, டீட் வாங்கிட்டாரு. அந்த குகை இருக்குல்ல, அந்த அடக்கம் பண்ணுகிற குகை இருக்குல்ல கானான்ல, அந்த டீடை வாங்கிட்டாரு. அது வரையும் அந்த சாராளோட பாடி அங்கேயே இருக்குது. அந்த அளவுக்கு போராடுறாரு. அப்ப நானும் ரொம்ப யோசிச்சேன், ஒரு கல்லறைக்காக இப்படி போராடிட்டு இருக்கிறாருன்னு. சோ இந்த கல்லறை வாங்கி அடக்கம் பண்ணி முடிச்சிடுறாங்க. அது பிறகு ஈசாக்கு இறக்குறாரு, அதே கல்லறையில போடுறாங்க. யாக்கோபு வந்து இறக்குறாரு, அவர் சொல்லிடுறாரு, அவர் வந்து எகிப்துல இறக்குறாரு, தயவுசெய்து என்னை கொண்டு எங்க அப்பா அம்மா இருக்கிற தாத்தா இருக்கிற அங்கேயே போட்டிருந்தாங்க. பிறகு பார்த்தா யோசேப்பு இறக்க முன்ன அவர் என்ன செய்யறாருன்னா, இறக்குறதுக்கு முன்னவே அவங்க அண்ணன்மாரெல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு, தயவு செய்து நீங்க எனக்காக ஒரு காரியம் செய்யணும். என்னன்னா, நீங்க வந்து நான் இறந்த உடனே என்னுடைய எல்லா எலும்புகளையும், அதாவது ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக. இப்ப என்ன சொல்றாருன்னா, இவர் எகிப்துல அடக்கம் பண்ணிடுறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, தயவு செய்து நீங்க கண்டிப்பா அங்க போவீங்க,
அந்த மக்பேலாவுக்கு போவீங்க, போற நேரம் எலும்பு கொண்டு போயிருங்க. நீங்க எதை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, எத்தனோ வருஷம் கழிச்சு அந்த எலும்புகளை கொண்டு அங்க அடக்கம் பண்ணுகிறார்கள். சோ அப்ப எல்லாருக்கும் என்னன்னா, இந்த ஆபிரகாம் வாங்கினார்ல இந்த குகை, அந்த குகைகளை தான் அடக்கம் பண்ணணும், அங்கதான் அடக்கம் பண்ணணும், என்னையும் அங்கேயே கொண்டு போயிரு, எங்க குடும்பத்தை அங்க கொண்டு போயிரு சொல்லி அந்த ஒரு இடத்துக்காக போராடுகிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் இந்த கல்லறைக்காக போராடுவாங்க, பாத்திருக்கீங்களா? இறந்தோன்னு எந்த கல்லறையில போடுறதுன்னு. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர்கள் இந்த கல்லறை பூமிக்காகவே ஏதோ ஒரு சர்ச்சில் அங்கத்தேவராயிருப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க, நாங்க ஃப்ரீ சர்ச்சில் இருப்போம், ஆனா நாங்க அங்கேயே இருந்துக்கிடுவோம், ஏன்னா எங்களுக்கு கல்லறை வேணும்னு. எங்க அப்பா அப்படிதான் இருந்தாங்க, ஃப்ரீ சர்ச்சுக்கு வரல அவங்க, ஆனா அந்த கல்லறை தான் அவங்களுக்கு பெரிய ஒரு இது. என்ன, நான் இறந்த அந்த கல்லறையில தான் போடணும் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு நாங்க காதுல கேட்டிருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கல்லறை முக்கியம். எனக்கு என்னன்னா, ஐயோ கல்லறைக்காக நான் போய் அங்க கேட்கறதாங்கிற ஒரு பிரச்சனை. அப்போ நான் யோசிச்சேன், எங்க அப்பா ஏன் இவ்வளோ போராடினாங்க கல்லறைன்னா, அது வந்து வேற கதை. எங்க அப்பா கல்லறைக்காக போராடினதுக்கும் இங்க பைபிள்ல நான் சொன்ன ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு போராடினதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இந்த சம்பந்தம் இருக்கிறது. இந்த இவர்களுடைய போராட்டத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறது. ஏன் இவர்கள் இவ்வளவு போராடின? ஆஃப்டர் ஆல் ஒரு கல்லறை தானே, எங்க போச்சேன்னு சிலர் சொல்லுவாங்களே, செத்து எங்க போச்சா என்ன? ஏன்னா அவங்களுக்கு வந்து உயிரோடு இருக்க வரையும் தான் பிரச்சனையே, இறந்து போன பிரச்சனை இல்லைன்னா. ஆனால் இவர்களுடைய நோக்கம், தூர பார்வை, இவர்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாமே ஒன்னாதான் இருந்தது. என்னது? இந்த நாள், எந்த நாள்? இந்த பெரிய வெள்ளின்னு சொல்றோம்ல, இந்த குட் ஃப்ரைடேன்னு சொல்றோம்ல, அந்த நாளை தான் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நாளை வச்சுட்டு இந்த நாள் காண ஆசையா இருந்தார்களாம். அந்த நாளை நாங்க பார்க்கணும். அந்த நாளை பார்க்கணும்னா அந்த நாள் எங்க நடக்குமோ அந்த ஏரியால தான் நாங்க இருக்கணும். இப்ப சிலரெல்லாம் நம்ம வந்து ஜனாதிபதி வர்றாரு, மந்திரி வர்றாரு, யாராரு பாப்பாண்டவர் வர்றாருன்னா நேரத்தோட என்ன செய்வாங்க, ஒரு டேபிள்லாம் வச்சு கூல்ட்ரிங்க் எல்லாம் வச்சு மந்திரிக்கு கொடுக்கறதுக்காக நேரத்தோட அங்கேயே காத்திருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? மணிக்கணக்கு இதோ வர்றார், மந்திரி வர்றார், அங்கே தொட்டிலங்கையில் வந்து கொண்டிருக்கா, இப்பொழுதுதான் வத்தலை கடந்து போய் கொண்டிருக்கா, இன்னும் கொஞ்சத்துல வருவார். அவங்க எங்கேயோ லாபத்துல புத்தனத்துல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ரெடியா காத்துக்கிட்டு இருப்பாங்க. இவர் அங்க போய் சேர்த்துக்குள்ள இருட்டாயிரும். ஆனா இப்ப காலையில என்ன செய்வாங்க, சிலர்லாம் கூடாரம் போட்டு, ஓலையில கூடாரம் போட்டு உட்கார்ந்து இருக்க பார்த்திருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? ஆமா, ஆரஞ்சு பார்லி எல்லாம் வச்சு அவர் குடிக்கிறது கிடையாது, ஆனாலும் வச்சிருப்பாங்க. சோ இவங்க இந்த குடும்பமும் என்னது, அந்த நாள் நல்ல நாள், அந்த நாள் பாக்கிய நாள், அந்த நாள் நான் பார்க்கணும், அந்த நாள் ஒரு வெற்றியான நாள்னு கண்டு களி கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களா. அப்படிப்பட்ட ஒரு நாள். ஆனா இன்னும் உங்களுக்கு வெளிப்படல. எனக்கும் உங்களுக்கும் அந்த நாள் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த நாள் வெளிப்பட்ட நாள். நானும் நீங்களும் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? அந்த வெளிப்படுத்தப்பட்ட நாளை கூட அறியாத மூடர்களாய் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா? முட்டாள்களாய் இருக்கிறோம். அந்த நாளை குறித்த அறிவு இல்லாத, அறிவு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, அறிவு கெட்டவன். நிறைய பேர் அந்த நாளை தெரிந்தும் அறிவு கெட்டவர்களா. ஏன் தெரியுமா? எப்படி தெரியுமா அறிவு கெட்டு போகும்? செவித்தெனி உள்ளவர்களாக. சாப்பிடணும், தூங்கணும், உடுத்தணும், வாங்கணும், வேலைக்கு போகணும், அந்த ஒரு நாளை கூட விட்டுறக்கூடாது. டியூஷன்ல போய் படிச்சிடணும், அந்த நாளை விட்டுறக்கூடாது. ஒரு ஓவர் டைம்னாலும் பண்ணி சம்பாதிச்சிடணும். ஆனால் இவர்களோ அந்த நாள் நிமித்தமாக தங்கள் நிலங்களை இழந்தார்கள், வீடுகளை இழந்தார்கள். அந்த நாளுக்காக இன்னும் வரவே இல்லைங்க. 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இன்னும் வரவே இல்லை. பட் அந்த நாளை கண்டு களி கூர்ந்தார்கள். அந்த களி கூர்ந்ததினால் இதெல்லாம் வேண்டாம். இப்ப நம்மளும் அப்படித்தானே, ஏதோ ஒண்ணு ஆர்டர் பண்ணி வருதுன்னு வச்சுடுங்க. இப்ப நிறைய ஆர்டர் கேட்க, எனக்கு பேர் தெரியல, என்னென்ன பேர் இல்லை, ஏதோ ஒண்ணு வருதுன்னு வைங்க, ஆர்டர் பண்ணி சாப்பாடு வருது. வீட்டுல வந்து சோறும் சம்பளும் ரசமும் வச்சிருந்தா யாராவது சாப்பிடுவாங்களா? பசிச்சா கூட என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்டர் பண்ணுறது வரும் வரை வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா இதை விட பெஸ்டான ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கும் அப்படிதான். பிதாவாகிய தேவன் ஆர்டர் பண்ணின ஒரு நாள், அது பெஸ்ட். இந்த வீட்டை காட்டிலும், இவர்கள் சம்பாதித்த பொருளை காட்டிலும், உறவுகளை காட்டிலும் அது ரொம்ப விசேஷம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்றாங்க, அந்த நாளுக்காக காத்திருக்கிறார்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம், 27 நினைக்கிறேன், அதுக்குள்ள பறந்து போயிடுச்சா? ஓகே, 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன வார்த்தையிலே ஒன்று, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். சரியா? அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை
மேல் தொடங்கி கீழ் வரையும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் அவர்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. இப்ப அங்க சிலுவையில ஜீவனை விடுறாரு. நல்ல கவனிங்க, அங்க போயிருங்க, அந்த இடத்துக்கு போயிருங்க. சிலுவை மகா சத்தமாக தன்னுடைய முழு வேதனை துக்கத்தோடு அவர் ஜீவனை விடுகிறார். அந்த நேரம் மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் என்ன செய்றாங்களாம், அதை பார்க்கும்படி ஆபிரகாம் அந்த நாளை கண்டு களி கூர்ந்தான். எதை கண்டு களி கூர்ந்தான்? சிலுவையிலே அவர் தன் ஜீவனை விடுகிறதை கண்டு களி கூர்ந்தான். கிரயம் செலுத்த போகிறார், பலி செலுத்த போகிறார், தன் ஜீவனை கொடுக்க போகிறார், மானிடனை மீட்டுக் கொள்ள போகிறார் என்று சொல்லி அந்த நாளை இவர்கள் எல்லாரும் கண்டு, இவங்க எல்லாரும் பரிசுத்தவான்கள். யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு இந்த வத்தலையில இருக்கிற நம்முடைய செமெட்ரியில இருந்து எழும்பி வந்தா எப்படி இருக்கும்? சிஸ்டர் ரீட்டா, ஃப்ளாரன்ஸ் அக்கா, வேற யார் இங்க நாங்க அடக்கம் பண்ணவங்க? யாரு? அங்கிள், நம்ம டிவோட் அங்கிள், சிவா அங்கிள், எல்லாரும் வந்தா எப்படி இருக்கும்? இல்ல யோசிச்சு, இது நடந்ததுங்க. இது நான் கதை சொல்லல, நடந்தது. இவர்கள் எல்லாம் வந்துட்டாங்களாம் பார்க்கிறதுக்கு. ஏன்? அதை பார்க்க வேண்டும். அது பிதாவினுடைய திட்டம். உலக தோற்றத்துக்கு முன்பதாக திட்டம் பண்ணினார். சத்துருவை மிதிக்க வேண்டும், உன் தலையை நசுக்குவான் என்று சொன்னார் அல்லவா? அந்த தலையை நசுக்கிற அந்த நாளை, ஏனென்றால் பிதா ஆசனத்தில் அமர்ந்திருக்கிற சிங்காசனத்தை பறிக்க நினைத்த இவன், பிதாவினுடைய இடத்தை எடுக்க வேண்டும் என்று எண்ணின இவன் தலையை நசுக்க வேண்டும். அவன் தலையை நசுக்குவதை நாங்கள் பார்க்க வேண்டும். பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பி அவன் தலையை நசுக்கி அந்த ஜீவனை விட்டு வேதாளம் பாதாளம் போய் அங்கே என்ன செய்கிறாராம்? அந்த எபேசியர் கொலோசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, அதை உறிந்து கொண்டு வந்தாராம். எதையெல்லாம் நீ எடுத்தாயோ, எங்களுடைய நன்மைகள் எல்லாம் எடுத்தோ, எல்லாவற்றையும் உறிந்து கொண்டு அவனை சிலுவையிலே ஆணி அடித்து. எவ்வளவு ஒரு பெரிய வேலை! இந்த ஒரு வேலைக்காக, இந்த ஒரு நாளுக்காக பரிசுத்தவான்கள் பரதேசியாய் வாழ்ந்தார்களாம். புரியுதா உங்களுக்கு? பரதேசியாய் வாழ்ந்தார்களாம். எவ்வளவு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? ஏன்னா அவ்வளவு மகிமையான ஒரு நாள் பாருங்க. அவங்க அவ்வளவு பரிசுத்தவான்களும் எழும்பி அந்த அந்த கல்லறை விட்டு, அப்போ அந்த கல்லறை எங்க இருந்திருக்கிறது? மக்பேலா, கானான், அங்கே எருசலேம். இவர்கள் அங்கு சுற்றி அதை சுற்றிதான் கல்லறை. இப்ப கூட நீங்க எருசலேம் இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா கல்லறை அழகா இப்படி கல்லறையா இருக்கும். ஆனா இங்க மாதிரி மரம் செடி கொடி இருக்காது. பட் ஆனா ஒரே இடத்துல அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அப்படியே பார்க்கவே தூரத்திலிருந்து பார்க்கும்போது வெறும் கல்லறைகளாக தெரியும். கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். யோசிச்சு பாருங்களேன், அந்த 3 நாள் இன்னையிலிருந்து அந்த உயிரோடு எழுந்த நாள் இருக்குல்ல, திடீர்னு ஆபிரகாம் வர்றாரு, ஈசாக்கு வர்றாரு, யாக்கோபு வர்றாரு, யோசேப்பு வர்றாரு. எப்படி இருக்கும் அந்த அந்த பூமி அதிர்ச்சி வேற, திரைச்செடி கிளியுது. அந்த நாள் அந்த அந்த எருசலேமை சுற்றிலும் அந்த இஸ்ரேல்ல எப்படி இருந்திருக்கும்? அந்த கொல்கோதா மலையில இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு 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 நாள். அதுதான் அந்த நாள். அந்த நாளை குறித்து தான் அவர் சொல்லுகிறார். அந்த நாள் எப்படிப்பட்ட ஒரு நாள்! பரிசுத்தவான்கள் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே சொன்ன காரியங்கள் நிறைவேறின நாள். அது தீர்க்கதரிசிகளினால் உரைக்கப்பட்ட நாள். அது ஆபிரகாம் காண ஆசை இருந்த நாள். அது தாவீது தேவனை உணர்ந்து எப்படி புழு போல துடித்து அவர் மரிப்பார் என்பதை அறிந்து 22வது சங்கீதத்தை சொல்லி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், அந்த தாவீது அதை உணர்ந்து எழுதுகிறார். சும்மா எழுதல. அந்த நாளிலே அவர் புழு துடிப்பது போல துடித்து மரிப்பார் என்பதை அறிந்தார். முற்பிதாக்கள் ஏங்கிக் கொண்டிருந்த நாள். இந்த நாள் ஒரு மேன்மை அல்லது அறிவு உண்டாகிற ஒரு நாள். பிதா நினைத்த நாள், பிதா அன்பு கூர்ந்து தியாக பலியாய் நினைத்த நாள், கிரயம் செலுத்தின நாள், ஆவியை விட்ட நாள், மரித்த நாள், பிதா சொன்னது நிறைவேறின நாள்.
இது வெறும் பெரிய வெள்ளி, ஏதோ கஞ்ச குடிச்சிட்டு பண்ணை சாப்பிட்டுட்டு வெள்ளையை உடுத்திட்டு போறது கிடையாது. இது ஒரு பயங்கரமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். நீங்க இந்த வசனங்கள் எல்லாம் வீட்டுல போய் இந்த நாளில உட்கார்ந்து தியானம் பண்ணுங்கள். இவ்வளவு தூரம் எனக்காக அவர் கிரயம் செலுத்தி விட்டார். இப்போ நமக்காக கிரயம் செலுத்தினார், சர்வ லோகத்துக்கும் கிரயம் செலுத்தினார், அது சத்தியம். ஆனால் யார் வாயில் அறிக்கை செய்து யார் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த நாள் பலிக்கும். சும்மா இதை சொல்ற, இது பெரிய வள்ளியை நான் கொண்டாடுறேங்கிறதுக்காக கிடையாது. ஈஸ்வரை கொண்டாடுறதுனால, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுனால கிடையாது. இப்பதான் கிறிஸ்துமஸ் எல்லா ஜாதிகளும் ட்ரீ வைக்கிறாங்களே, அந்த ட்ரீ எதுக்கு வைக்கிறாங்க, ஏன் அந்த டெக்கரேஷன் ஒண்ணுமே தெரியாது. ஆனால் அறிவு உண்டாக வேண்டும். என் ஜனங்களும் அறிவு இல்லாமல் சீர்கெட்டு போனார்கள். சோ இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு நாள், அந்த நாளுக்காகவே ஒரு கல்லறையும் வாங்கி பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து என்ன தெரியுமா? பூமியில டீட். என்ன டீட்? கல்லறை மட்டும்தான். நல்ல வேலை அவர் ஏத்தின் மக்கள் கிட்ட காசு கொடுத்து வாங்கினார். இன்னைக்கு என்ன சண்டை போடுறாங்க, இது எங்களுடையது, இது எங்க லேண்டுங்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு 6000 ஆண்டுகளுக்கு முன்பதாக டீட் எழுதிட்டாரு. ஹல்லேலூயா! நம்ம எவ்வளவு தைரியமா இருக்கணும். இன்னைக்கு எதிரி என்ன செய்கிறான், இது எங்களுடையது, இது எங்க சொத்து, நாங்க இதுல இருக்க மாட்டோம், நாங்க கொடுக்க மாட்டோம். இன்றைக்கும் அங்கே பலியிட்ட இடம் இருக்கிறது அல்லவா, மோரியா, இந்த யாரு நம்ம ஈசாக்கை பலியிட்ட இடம் இருக்கிறது அல்லவா, அது அவங்க தரமாட்டாங்க. அந்த டோம் சொல்ற அந்த கோல்டன், அங்க நீங்க எல்லாரும் போக முடியாது. அந்த இடத்துல போட்டிருப்பாங்க மோஸ்ட் ஹோலி பிளேஸ். ஸ்லீவ்லெஸ் போட்டு போக முடியாது, டைட் ஜீன்ஸ் எல்லாம் போட்டு போக முடியாது, தலையை பம்பையை விரிச்சுக்கிட்டு போக முடியாது, பைபிள் கொண்டு போக முடியாது, கிராஸ் கொண்டு போக முடியாது. எங்களோட வந்த ஒரு சின்ன பிள்ளை, அவ ஸ்லீவ்லெஸ் போட்டிருந்தா, அனுப்பவே மாட்டேன்ட்டான். டக்குன்னு நான் என்ன செஞ்சேன், நான் போட்ட ஷால் எடுத்து அவன் மேல நல்ல சுத்தி அவளை கூட்டு போயிட்டான் உள்ளதுல. அவர்கள் அந்த இடத்துல நீங்க பேச முடியாது, கையெல்லாம் தூக்கி ஒண்ணு பண்ண முடியாது. நானும் சும்மா ஒரு பெரிய பக்தி பரவசத்துல இலங்கை கொடியை வேற உள்ள கொண்டு போயிட்டேன். எடுத்துக்கிட்டேன், ஓடி வந்தா பாருங்க ஒரு ஆர்மி போலீஸ் ஆபீசர், நானும் என்ன வாங்கி படுத்துறான். ஏன்னா அங்க உங்களுக்கு ஒண்ணு, அவர்களுக்கு அது ஹோலி பிளேஸ், ரொம்ப சைலண்டா இருக்கும். அந்த கியூல எல்லாம் இருக்கும் போது நீங்க தப்பித்தர உங்க ஹேண்ட்பேக்ல பைபிள் இருந்தா ஸ்கேன் பண்ணும்போது அதை வெளியில வச்சுட்டு நீங்க போயிட்டு அப்புறம் எங்க ஊரெல்லாம் சுத்திட்டு எடுத்துட்டு போகணும், கொண்டு போக முடியாது. ஆனா உங்களுக்கு திரும்ப பெத்லேக்கு நம்ம இயேசு பிறந்த இடத்துல பீடியா குடிச்சிட்டு சிகரெட்டா குடிச்சிட்டு போட்டிருப்பாங்க. 1008 பீடியும் சிகரெட்டும் கிடக்கும் எங்க இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லேகம் கிட்ட. எப்படி மதிக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு திருச்சபை எப்படி மதிக்கிறாங்க தெரியுதா உங்களுக்கு? இப்ப திருச்சபையானது அவருடைய சரீரம் இப்ப எவ்வளவு அவமானப்பட்டு, கேவலம் பட்டு, சின்ன பின்னப்பட்டு, ஏன் நம்முடைய நடக்கையினாலே, நம் நடந்து கொள்ளுகிற முறையினாலே, சாட்சி இல்லாததினாலே அவருடைய நாமம் எவ்வளவாய் தூஷிக்கப்படுகிறது அல்லவா? அது மட்டுமல்ல, ஆபிரகாம் கண்டு களி கூர்ந்தான். ஓகே, அது முடிஞ்சது, இப்ப முடிஞ்சிட்டது அல்லவா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த குட் ஃப்ரைடேங்கிற நாள், அல்லது இந்த பெரிய வெள்ளிங்கிறோம், இந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்ட நாள் முடிந்து விட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பி 40 நாள் பூமியில சுற்றிட்டு பரலோகம் ஏறும் பொழுது என்ன சொல்லிட்டு போனாரு? நான் திரும்பி வருவேன். என்ன சொன்னாரு? சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து. எத்தனை பேர் அவர் திரும்பி வருவார்னு உண்மையாகவே காத்துட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் டெய்லி அவர் வருவாரு, அவர் வர்றதுனால நான் இது செஞ்சிடக்கூடாது, அவர் வர்றாரு, அவர் வருகையிலே நானும் பங்கு அடைய வேண்டும். எப்படி அவர்கள் எங்களை இந்த இடத்துல அடக்கம் பண்ணுங்க, அங்க அடக்கம் பண்ணிடாதீங்க, அங்க அடக்கம் பண்ணாங்க, இங்கேயும் அடக்கம் பண்ணுங்க. ஏனென்றால் இந்த இடத்தில் தான் தேவகுமாரன், மனுஷகுமாரன் இந்த இடத்தில் தன் ஜீவனை விடும் பொழுது நாங்கள் அந்த காட்சியை பார்க்க வேண்டும். பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எத்தனை பேர் என் கண்களிலே நான் காண வேண்டும், அந்த காதுகளிலே கேட்க வேண்டும். இப்ப வந்துட்டு போனதான பாஸ்டர் ஜோயில் அவங்க டீச் பண்ணும்போது சொன்னாங்க, எக்காலம் ஊதும் பொழுது எல்லார் காதுலயும் கேட்காதான், ஆயத்தமா இருக்கிறவருடைய காதுகள் தான் கேட்குமாம். எவ்வளவு பரிசுத்தவான்கள் இறந்து போனாங்க. எல்லா பரிசுத்தவான்களும் அந்த இடத்தில் அடக்கம் பண்ணப்படவில்லை. லேயால் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டால், ராகேல் அங்கே அடக்கம் பண்ணப்படவில்லை. ராகேல ஆன் தி வேல அடக்கம் பண்ணிட்டாங்க, இறந்துட்டான். ஆனா லேயால் அந்த முற்பிதாக்களுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார்.
ஆனால் யாக்கோபு யாரை நேசித்தான்? ராகேலை தான் நேசித்தான். யோசிச்சு பாருங்க. நம்ம நினைக்கலாம், என்ன நல்லா நேசிக்கிறோரோ. இல்ல, அதுக்காக நான் சொல்லல வத்திலேயே சுத்தி வீடு எடுத்துட்டு இங்கேயே இருங்க. நிறைய பேர் என்னோட சொந்தக்காரவங்க என்ற சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுப்பா. இல்ல அண்ணி, நீங்க போகும்போது உங்க சாரி முந்தானையிலேயே நான் தொத்திட்டு வந்துருவேன் அப்படின்னு எங்க அத்தை பையன் சொல்லிட்டே இருப்பான். நான் சொல்லுவேன், நான் எங்க இருப்போனோ தெரியாது, அவர் வரும்போது தொத்திட்டு வர்றதுக்கு. திருச்சபையை தொத்தி கொண்டு போக முடியாது. இந்த சபையின் ஊழியர் பெரியவர், ஐயோ அப்படி இப்படி உப்புனா எல்லாரும் விழுவாங்க, இப்படி உரையில் இருக்கிற பட்டயத்தை எடுத்துனா 1000 பேர் செத்துருவாங்க, அப்படி உரைக்குள்ள கொண்டு போகும்போது 10,000 பேர் செத்துருவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கு அநேக மாயைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நானும் நீங்களும் உள்ள 100 வெளியில நம்ம இருக்கலாம். வெளியில ஒருவேளை நாங்க நல்ல அழகா உடுத்தி நல்ல நகையை நட்டு போட்டு வீடு வாசலுமா எல்லாம் இருக்கலாம். ஆனால் இருதயத்திலே எப்படி இருக்கிறோம்? நான் அடிக்கடி சொல்லுவேன், வெளியில தான் நான் சிங்காரிச்சுட்டு இருப்பேன், உள்ளுக்குள்ள நான் காவி உடுத்தின மாதிரி தான் இருப்பேன். உள்ளுக்குள்ள நான் எதையுமே பற்றுக்கொள்ள மாட்டேன். எது இது என்னுடையது, எனக்கு. இப்போ கிட்டத்தட்ட அதை நாங்கள் ஹட்டன்ல செய்த ஸ்கூல், அதை என்னுடைய பேர்ல தான் இருந்தது. நாங்கள் எல்லாரும் தான் ஹார்வெஸ்டர்ஸ்க்காக அந்த லேண்டை எழுதி ஸ்கூல் நடத்திட்டு இருந்தோம். இத்தனோ லட்ச பணங்கள் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதுக்காக ஒரு அம்மா என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க தனக்கு தான் கொடுத்தாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சாவியை கொடுத்துட்டேன், நீ செஞ்சுக்கோ, எனக்கு வேண்டான்னு. ஸோ டீடெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. இப்போ அது நாங்கள் எத்தனோ லட்சம் செலவழிச்சு என்னைய வாங்கம்மா, எத்தனோ லட்சத்தை கொடுத்து வாங்கம்மா. நான் சொன்னேன், தேவையில்லையே, டீடு என் பேரில் இருக்குது, நான் ஏன் காசு கொடுத்து வாங்கணும்? அப்போது யோசிச்சு பாருங்க, எத்தனை வருடம் கழித்து நான் ஒரு நாள் கூட வழக்காட போகலை. அந்த லாயர் ஒரு புத்திஸ்ட் லாயர், அவங்கக்கிட்ட போய் இதை ஏன் சொல்லிட்டு இருப்பாங்க, ஏன்னா நீ ஒரு கிறிஸ்தவள், நீ பைபிள் காலேஜில் படித்த ஒரு ஊழியக்காரி, நீ கள்ளத்தனமாக நீ பண்ணுற, நான் இது ஒன்றையும் காட்டி கொடுக்க மாட்டேன், நானும் அதை செய்ய மாட்டேன், எனக்கு வேண்டாம். ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட 2008 அதை விட்டோம், அதோட விட்டாச்சு. சில நேரங்களிலே நம் கைகளில் இருக்கிற பொருள், பணம் நம்ம விட்டு போய்விடும். அதுக்காக வழக்கு போட்டு ஃபைட் பண்ணி என்னமே வேணாம். இலகுவாக இருப்போம். எப்ப கூப்பிட்டாலும் எஸ், எப்ப அவருடைய எக்காலம் ஊதினாலும் நான் ஆயத்தமா இருக்கேன். அந்த எக்காலம் எனக்கு ஊதணும், அந்த சத்தம் எனக்கு கேட்கணும், அதற்கேற்ற பிரகாரமாய் நான் வாழணும். அது ஒன்று. இரண்டாவதாக, அவர் வரும் வரையிலும் எனக்கு இந்த பூமியில கொடுக்கப்பட்ட நாள் கொஞ்சம். அந்த கொஞ்சத்தில் அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை நான் இந்த பூமியிலே தான் செய்ய முடியும், மறுமையில் செய்ய முடியாது. இம்மையில் செய்கிறதே தான் மறுமையில் நாங்கள் ஆளுகை செய்ய போகிறோம். அப்ப இம்மையில் நாங்கள் அவருக்காக ஒண்ணுமே பண்ணலைன்னா மறுமையில் எதையை நாங்கள் அறுவடை செய்வோம்? நீங்க நினைக்கிறீங்களா, பெரிய வெள்ளிக்கிழமை வந்தாச்சு, ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சு, அதோட உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு? கிடையவே கிடையாது. ஆத்தும ஆதாயம். அவர் போகும் பொழுது ஆசையா சொல்லிட்டு போன ஒண்ணு என்னது சொன்னாரு? உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்க. நான் நிறைய நேரம் நினைப்பேன், ஞாயிற்றுக்கிழமை கதவை அடைச்சிருவோமா சர்ச்சில்? நிறைய நேரம் அப்படி வரும். ஆனா எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு அதை செய்யறதுக்கு ஆவியானவருடைய உந்துதல் 100% இருந்தா ஒரு நாள் கதவை அடைச்சிட்டு எல்லாம் போங்க, போய் சுவிசேஷம் சொல்லுங்க. அரைச்ச மாவே அரைச்சுக்கிட்டு கேட்டதையே கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க பாருங்களேன். ஒரு ஆத்துமா கொண்டாந்து இருக்கீங்களா? இவ்வளவு தன் ஜீவனுக்கு விட்டாரே. அவர் ஒண்ணுமே கேட்கல. ஆபிரகாமோடு பேசும்போது என்னென்ன காரியங்கள் எல்லாம் பேசியிருப்பார், ஒரு சிலது எழுதி இருக்கிறது. நம்மளோடு என்ன பேசினார்? நம்மோடு பேசுறது எழுதி இருக்கிறது. என்னது? உலகம் எங்கு போய் சுவிசேஷம் சொல்லுங்க. இதுதாங்க நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். இந்த மேடையில பாடுறது, ஆடுறது, குளிக்கிறது, பாத்ரூம் கழுவுறது, அதெல்லாம் பெரிய ஊழியம் கிடையாது. சுவிசேஷம் சொல்லுவது. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? இன்னைக்கு என்ன செய்தோம்? உட்கார்ந்து பாருங்களேன். தனியா போவோம் ஸ்கூலுக்கு, தனியா கிளாஸ்க்கு போவோம், தனியா ஃப்ரெண்ட்ஸோடலாம் அலைவோம். சர்ச்சுக்கு மட்டும் தனியும் அனுப்பவே மாட்டோம். ஏன்னா பிள்ளை எப்படி காக்கா கொத்திட்டு போயிருமா? ஸ்கூல்ல என்ன நீங்க கேட்லயா நின்றுகிட்டு இருக்கீங்க? எவ்வளவு ஒரு பொய் இல்லையா? எவ்வளவு ஒரு பகிட்டு வாழ்க்கை அல்லவா? கர்த்தருக்காக மட்டும் அனுப்ப மாட்டோம். அங்க ஏதாவது ஒரு பார்ட்டி இருக்கும், அதுக்கு போவாங்க. கண்டிப்பா ஸ்கூல் பார்ட்டிஸ் இருக்குமா இல்லையா? ஸ்கூல்ல பார்ட்டி இருக்குமா இல்லையா? முடிச்சோன்னு இருக்கும்ல,
ஆமா, பிறகு இன்னொருக்க கெட் டுகெதர் வைப்பாங்க, ஹாலிடேக்கு போவாங்க, எல்லாத்துக்கும் தனியா தான் போவாங்க. ஆனா ஆலயத்திலே ஒரு சுவிசேஷ ஊழியம் இருக்கிறது. போவோம் என்றால் நம்ம அனுப்பவே மாட்டோங்க. மாயை, பொய், பகட்டு, இதுல இருந்து தான் நாங்க விடுதலை ஆகணும். தயவு செய்து நீங்க சண்டை மட்டும் வர்றதா இருந்தா நீங்க சரீரத்தில் பங்காளி கிடையவே கிடையாது. உங்களை ஏமாத்திக்கிடாதீங்க. அதுவும் சண்டையும் டைமுக்கும் வர்றது கிடையாது. அதுலயும் ஒரு 10-20 நிமிஷத்தை எப்படிதான் களவெடுப்பாங்களோ தெரியாது. அதுலயும் 4 வாரத்துல 2 வாரம் தான் தலையை இப்படி காட்டிட்டு இப்படி போயிருது, இப்படி காட்டிட்டு போயிருது. நீங்க நினைக்காதீங்க இந்த மாதிரி செயல்களினால் அவரை நான் காண்பேன். ஏமாந்துடவே வேண்டாம். அவருக்காக எதையாகலும், அதாவது ஒரு காரியம் பொதுவா எல்லாருக்கும் சொல்லிட்டாரு. 100க்கு 100 இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் சொல்லப்பட்ட ஒன்றுதான் என்னது? போய் சுவிசேஷம் சொல்லுங்கள். அது எல்லாருமே செய்யணும். அதுக்கு பிறகு 2ஆம் பட்சமாக சிலருக்கு நீ ஆராதனை செய், நீ பிரசங்கம் பண்ணு, மெய்ப்பனாயிரு, தீர்க்கதரிசி ஆயிரு, அப்போஸ்தலன் ஆயிரு, சில தரிசனங்களை கொடுப்பார். அது அடுத்தது. சுவிசேஷம் சொல்ல வேண்டும். சண்டே ஸ்கூல் முடிஞ்ச அந்த சண்டே ஸ்கூல் பீரியட்ல நீங்க சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிடணும். அதான் முதல் ஊழியம். வாலிபர்களுடைய ஊழியம் என்னது? மாசத்துக்கு ஒருக்க வர்றது, கொஞ்ச நேரம் உட்கார்றது, 50 பேர் 20 பேர் வர்றது இல்ல, அது கிடையாது. அதெல்லாம் நம்முடைய ப்ரோக்ராம். ஆனால் 2 பேர் சேர்ந்து வாங்க நாங்க சுவிசேஷம் சொல்ல போவோம். இந்த எல்லையில எல்லாம் ஐயோ அடிப்பாங்க, உதைப்பாங்க. ஆமா, எத்தனை பேர் இறந்தாங்க சுவிசேஷம் சொல்ல வந்தவர்கள்? எத்தனை பேரை கொன்றார்கள்? இப்பயும் இங்கே ஒரு கொஞ்சம் பிரச்சனை குறைவா தான் இருக்குது. ஆனா இந்தியாவை எடுத்துட்டா எப்படி ஊழியக்காரர்களை அடிக்கிறார்கள் இல்ல? அந்த ஆஸ்திரேலியால இருந்து வந்த மிஷனரிஸையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் ஒரே ஜீப்புகளை வைத்து 25 வருஷத்துக்கு முன்னே என்ன செஞ்சாங்க? துடிக்க 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 எரிச்சாங்க. எரிச்சவன் இப்ப வெளியில வந்திருக்க, மாலை போட்டு கூப்பிட்டுருக்காங்க அவனை. ஏன்னா நீ ஏதோ நல்லது செஞ்சுட்ட. ஒரு தேவ மனுஷனை எரித்ததுக்கு மாலை போடுறாங்க. நானும் நீங்களும் மறித்து கிடக்கிற ஒருவனை இழுத்து கொண்டு வரும் பொழுது தேவன் மாலை போடுவார். எனக்கு அது கிடைக்கல, நான் அது செய்ய மாட்டேன்னு சொல்லவே வேண்டாம். இன்று ஒரு தீர்மானம் விடுங்க. இந்த குட் ஃப்ரைடேல எனக்காக ஜீவனை விட்டார். அவர் வரும் நாளிலே அவர் என்னை அன்பாய் கூப்பிடுவார். அந்த நேரம் நானும் என்ன செய்யணும்? ஒரு கூட்டத்தோடு நான் போக வேண்டும். அவர் சொன்னதை நான் செய்ய வேண்டும். இயேசுவே சொல்லுகிறார் அல்லவா மரியாள் இடத்துல, இது வேலை இன்னும் வரவில்லை, தண்ணீரை ஊற்றி ரசமாக்கின பொழுதுல. அப்ப மரியாள் என்ன சொல்றாரு? இவர் என்ன சொல்லுகிறாரோ செய்யுங்கள். கச்சாடியிலே தண்ணீரை ஊற்றுங்கள், நாங்க ஊற்றினாங்க. மொண்டு கொண்டே கொடுங்கள், நாங்க கொடுத்தாங்க. ஆன் த வே மிரக்கல் நடந்துச்சு. அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்க பகிர்ந்து கொண்டு எங்க கிட்ட என்னட்ட ஆண்டவர் இப்படி சொல்றாரு, இந்த மாதிரி செய்ய சொல்றாரு. சும்மா சிலரெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, அந்த ஹோம்ல இருக்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு தர்மம் பண்றதுக்கு உலகமே இருக்குது, அது பண்ணணும், அது பண்ண வேண்டாம்னு சொல்லல. அதை காட்டிலும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அவர்களுடைய வயிற்றுக்கு ஒரு பிடி சாப்பாடு போட்டதுனால அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். 3 பேர் 4 பேர் சேர்ந்து என்ன செய்யணும்? அவங்க ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் கேட்கிறார்களோ கேட்கவில்லையோ நான் சொல்லுகிறதை சொல்ல வேண்டும். ஏன்னா நாளைக்கு அவங்க நமக்கு விரோதமா கை நீட்டும் பொழுது ஆண்டவர் சொல்வார், இல்லை இத்தனாம் தேதி இந்த நாள்ல உனக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறாங்க, உனக்காக ஜெபித்து இருக்கிறார்கள். ஒரு தீர்மானம் எடுப்போமா? கஷ்டம்தான் போய் செய்யறதுக்கு. இப்போ சுவிசேஷத்துக்காக போகிற ஒரு குழுவே இருக்கிறார்கள். அந்த குழுவோடு போகலாம். இங்க புதன்கிழமை ஆராதனை முடித்ததும் கொஞ்சம் ட்ரக்ஸ் எடுத்து அப்படியே வழியில போகலாம். இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா இத்தனை ஊழியக்காரனுடைய சாட்சி என்ன தெரியுமா? தற்கொலைக்கு நான் போய் இருந்தேன். ஒரு சூரொட்டியிலே ஒரு வசனம் ஒட்டி இருந்தது. அல்லது ஒருவர் எனக்கு ட்ரக்ஸ்ன்னு கொடுத்தாரு. அதை நான் போய் வாசித்ததினாலே தற்கொலையை விட்டு நான் வெளியே வந்தேன். அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் தெரியுமா? நான் பேர் சொல்ல விரும்பல. பெரிய பெரிய ஊழியக்காரவங்க. நம்ம கொடுக்குற ஒரு ட்ரக்ஸ்னால ஒருவர் ரட்சிக்கப்படலாம். நம்ம நினைப்போம் அது என்னத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு. இல்லை, சின்னதுதான். நீங்க ஒரு சின்ன ஒரு ஆளா இருக்கலாம், கொண்டு போயிட்டு கொடுத்ததுனால நீங்க அவங்கள பார்த்துருக்க மாட்டீங்க, வாங்கிட்டு போயிருப்பாங்க. இப்ப பஸ்ல நாங்க கொடுக்கும் பொழுது அவங்க வாங்கிட்டு போயிருப்பாங்க. போற வழியிலே அவருக்கு அந்த அந்த அதை வாசித்து மனம் திரும்பி அவர் அங்கே இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு போவார்.
நீங்க அங்க போகும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்வார், உன்னால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இதான் நீ ஆயத்தப்படுத்தினது, நீ ஜெபித்ததனால் ஏற்பட்ட நன்மைகள் இதுதான், எடுத்துக்கொள். அப்ப பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது, நித்தியம் என்று ஒன்று இருக்கிறது, 1000 வருட அரசாட்சி என்று ஒன்று இருக்கிறது. இவைகள் தான் நிஜம். இது நிழல். நிழலிலேயே நாங்கள் பற்றி கொண்டு வாழ வேண்டாம். நிழலுக்காகவே நிறைய நேரத்தை கொடுக்க வேண்டாம், நிஜத்துக்காக நிறைய நேரத்தை கொடுப்போம். ஏன்னா அதுதான் நாங்கள் மறுமையிலும் 100 நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். லேசு கிடையாது. இப்ப நான் நேற்று கூட யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த நாளாண்டிக்கு நான் போக வேண்டிய பிரயாணத்துல டிக்கெட் போடுற நேரத்துல கரெக்டா போடலைன்னா நான் இங்க இருந்து போன்ல சொல்லுவேன், சார்லிஸ் எல்லாரும் அங்க இருக்கிற ஏஜென்ட்டுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டுகள் என்ன ஆயிடுச்சு, டைம் டிஃப்ரெண்ட். அது எனக்கு நேற்று முந்தின நாள் தானே பார்த்தேன். இப்போ நான் யோசிக்கிறேன், நான் 22ஆம் தேதி இங்கிருந்து போய் சென்னையில நின்று அங்க 1.5 நாள் நின்று அங்கிருந்து பாம்பேக்கு போய் அங்க 9 hours நின்று அதுக்கப்புறம் 25ஆம் தேதி மத்தியானம் தான் நான் யூகே போய் சேருவேன். அப்ப நான் இங்க இருந்து 22 போய் 22, 23, 24, 25 அதை கேட்ட உடனே நேற்று எனக்கு காய்ச்சல் மாதிரி வந்துச்சு. ஐயோ, நான் பெட்டியை தூக்கிக்கிட்டு அங்க போய் இங்க போய் அங்க நின்று இங்க நின்று, ஐயோ ஆண்டவரே நான் எப்படி போவேன் ஆண்டவரே. இது எங்களுடைய தப்பு தான். என்னன்னா சீப்பா டிக்கெட் போடணும்னு பேசிக்கிட்டோம். அதுல ஏதாவது பண்ணலாம்ல, நமக்கு அந்த கெட்ட புத்தி இருக்குல்ல, அதுல ஒரு 50,000 மிச்சப்படுத்தினா 4 பேருக்கு கொடுக்கலாமே, இதே புத்தி தான். மற்றபடி ஸ்ட்ரெயிட்டா இருக்குது. இங்க ஏறினா நேரா போய் ஈத்ரோல இறங்குற ஃபிளைட்டும் இருக்கு. ஆனா அது தலையை சுத்தி கீழே விடுற மாதிரி எக்ஸ்பென்சிவா இருக்கு. அப்புறம் நான் நினைச்சேன், இது ஏன் புத்திக்கு தான் என்னது, சரி சுத்திட்டு வா. அப்ப அது என்னுடைய தவறு தான். ஆனாலும் இப்ப நான் யோசிக்கிறது, அதுல வேற லக்கேஜ் டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க இருந்து இவ்வளவு கொண்டு போகலாம், அங்க இருந்து இவ்வளவுதான் கொண்டு போகலாம். அது எனக்கு இந்த லக்கேஜ் பிரச்சனை இருக்குது. கூடிட்டாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் எனக்கு பிரச்சனை. என்ன தெரியுமா, இன்னும் 2 பொருள் வாங்கிட்டு போயிருக்கலாம் அவங்களுக்கு. அங்க போய் பார்ப்பேன், அநியாயம் 2 kilos இருந்திருக்கு, அவங்க இது கேட்டாங்கல்ல கொண்டு போயிருக்கலாங்க. அங்க போய் 2 kilos ஜாஸ்தியா இருந்தா வயிறெல்லாம் கலங்கி காய்ச்சல் வந்த மாதிரி அந்த இதை எப்பயுமே வச்சுக்கிடுவேன். அந்த என்னது மின்ட் மாதிரி எனக்கு அதோட வாயில போட்டு சப்பிக்கிட்டு அவங்க முன்னுக்கு கிடந்து இயேசுவே இயேசுவேன்னுக்கிட்டு, இதெல்லாம் ஒரு டென்ஷனான ஒரு காரியம் தான். இது முட்டாள்தனமான காரியமா இருக்கலாம்னு வைங்களேன். நான் போகாமலும் இருக்கலாம், எனக்கு போகணும்னு அவசியமே கிடையாது, என் பாட்டுக்கு வீட்டில் இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு கிளியர் வாய்ஸ் கிடைச்சிட்டேன். கிளியர் வாய்ஸ் கிடைச்சது மட்டுமல்ல, 3 பேர் மூலமாக அது உறுதியாகி விட்டது. அதுவும் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த டேட்ல நீ அந்த ஊர்ல இருக்கணும். அப்பதான் நான் நினைச்சேன், ஜப்பான், சைனா, கொரியால இந்த நாள்ல நீ இருக்கணும்னு சொல்லி 2019 பட்ஜெட்ல தான் பிரச்சனை வந்தது. பட்ஜெட்டை போட்டேன் கோயம்புத்தூர்ல வச்சு, இந்தியா காசு 5 லட்சம். மனுஷன் போவான எடுத்தோன்னு இப்படிதான் சொன்னேன், மனுஷன் போவான பாம்பையும் பூச்சியும் திங்குற ஊருக்கு 5 லட்சம்னா நம்ம ஊருக்கு என்ன ஆச்சுது இந்தியா காசு? கணக்கு டப்புன்னு போடுங்க வினோத். 5 லட்சம்னா நம்ம ஊருக்கு என்ன விலையாச்சு? சரி, நீங்க சொல்லு வரைக்கும் நான் தண்ணி குடிக்கிறேன், தொண்டை தண்ணி காஞ்சு போச்சு, ஏன்னா கீழ்படியாத சொல்லுங்க டக்குன்னு. ரஞ்சித பாருங்களேன், 15 லட்சத்துக்கு மனுஷன் போவானா? இப்படிதான் சொன்னேன். ஒரு ஊழியக்காரர் வந்தாரு, நேரா வந்தாரு, டேபிள்ல உட்கார்ந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோம்ல, நீ போக மாட்டாய். நான் சொன்னேன், என்னங்க நான் எல்லா ஊருக்கு போயிட்டு வந்தல, கர்த்தர் சொல்லுகிறார் நீ போக மாட்டாய். என்ன ஆச்சு கடைசியில? 19 இருந்து 22 வரைக்கும் என்னது போகல. இப்போ எனக்கு யூகேல ஒரு காரியம், அந்த ராஜா மரிக்கிறதுக்கு முன்ன போகணும். நான் போகாம அந்த மனுஷன் இறந்துட்டாருன்னு வைங்களேன், தொலைஞ்ச போங்க. நமக்கு தெரியாது எப்ப இறப்பாருங்க. பட் ஆனா எனக்கு கொடுத்த வார்த்தை என்ன, அந்த ராஜா மரிக்கும் முன்பதாக நீ போய் அந்த ஊர்ல நிற்க வேண்டும். அது ஒரு ஊழியம். 2வது, wounded soldiers அங்கிருந்து வந்தாங்கல்ல, பிரிட்டன்ல இருந்து இங்க வந்து அடி வாங்கிட்டு போனாங்கல்ல, அந்த காயம், அவங்க வந்து இவங்களை அடிச்சாங்கல்ல, நம்ம ஊர்ல உள்ளவங்களை அடிச்சாங்கல்ல, அவருடைய காயங்களும் வெறுப்புகளும் பகை அதெல்லாம் இன்னும் இருக்கு. அந்த வழக்கை முடிக்க வேண்டும். நானும் எத்தனோ பேர்ட்ட எடுத்து, ஏன்னா எனக்கு ஒருத்தர் மட்டும் தான் நினைவு இருக்கு, ஜாக்சன் துரை. அவர் வந்து திருநெல்வேலியில ஜனங்களை அடித்து நொறுக்கி எல்லாம் பொறுக்கி எடுத்தவர். சரி, ஜாக்சன் துரைன்னு போட்டாலே வீரபாண்டிய கட்ட பொம்மன் படம் தான் வருது.
நானும் ராத்திரி உட்கார்ந்து ஜாக்சன் போட்டு பார்த்தா, ஜாக்சன் துரைன்னு போட்டு பார்த்தா வர்றதெல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் தான். நானும் யோசிச்சேன், என்ன எனக்கு வேற போடவும் தெரியல. ஏன்னா அந்த மனுஷன் எங்க பிறந்தாருன்னு தெரியல. ஜாக்சன் துரை எங்க பிறந்தாருன்னு தெரியாது. ஊரை போட்டாலாவது கண்டுபிடிக்கலாம். இப்ப நான் எத்தனோ பேர்ட்ட சொன்னேன். இப்ப நேற்று அண்ணச்சிட்ட சொன்னேன், கொஞ்சம் ஜாக்சன் துரை எந்த ஊர்ல பிறந்தாருன்னு சொல்லு. கடைசியில பார்த்தா வீரபாண்டிய கட்டபொம்மனை ஜாக்சன் துரை தான் கொண்டிருக்காரு. அதுதான் அந்த கதை. பட் ஆனா இவர் எங்க பிறந்தாருன்னா அங்க போகணுமே. இங்க எனக்கு தெரியல யாருன்னு. இலங்கையில யாரு? வீரபுரன் அப்புன்னு ஒருத்தர் தெரியும். அவர் சண்டை, அதாவது எதிர்த்து, தேசத்துக்காக எதிர்த்து நின்னார். ஆனா இங்க வந்த ஜெனரல் யாருன்னு தெரியல. படிச்சவங்க தேடி பிடிச்சாது கொண்டாங்க. இந்த 2-3 நாள் இருக்குதுடா போறதுக்கு. ஏன்னா ஏன் இதையெல்லாம் நமக்கு சொல்லுகிறாரு? இது எனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். உங்களுக்கும் கொடுத்திருப்பாரு. நீ தான் இதை செய்யணும், நீ தான் இதை வாங்கி கொடுக்கணும், நீ தான் இப்படி பண்ணணும். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்ன? இந்த பூமியில நான் என்ன செய்ய வேண்டும்? சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்பயும் என்ன வேலை தெரியும்னா டீ போடுற வேலை தெரியும், நல்லா கூட்டுவாங்க, நல்லா அவங்களால மட்டும் தான் நல்லா கிளீனா வைக்க தெரியும். பிரைஸ் காட், அது செய்யட்டும். அவங்க சிலர் நல்லா பாடுவாங்க, செய்யட்டும். உங்களுக்கு என்ன அசைன்மெண்ட் இருக்குது? அசைன்மெண்ட்னா என்னன்னு சொன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிர்ணயம் பண்ணப்பட்ட உத்தியோகம் என்னது? சும்மா விசுவாசி கிடையாது. நீங்க நினைக்காதீங்க சண்டே, இப்ப நானும் சொல்லலாம்ல, நான் சண்டே வரேன், மண்டே வரேன், டியூஸ்டே வரேன். அதை தாண்டி ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க. சோ லேசு கிடையாது. இரவு பகல ரெடி பண்ணி அந்த படத்தை தேடி, அந்த கதையை தேடி, அந்த ஊரை தேடி, எந்த ஊருக்கு இருக்காங்க, எப்படி போகணும், எங்க போய் தங்கணும், யார் கூட்டிட்டு போவா. விசுவாசம் இருக்கு. போன வருஷம் எனக்கு தேவன் ஒரே ஒரு மனிதனையும் ஒரு சகோதரியும் ஏற்படுத்தி முழு இடத்தையும் போய் அழகா 100% செஞ்சுட்டு வர உதவி செய்தார். இந்த தடவை அவங்க ஒர்க், போன வாரம் உங்களுக்கு வேலை இல்லாம இருந்துச்சு. அப்ப உங்களுடைய ஜெபம் வேண்டும். அந்த அசைன்மெண்ட் முடிக்கும் பொழுது அந்த நாட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம், அந்த நாட்டுக்காக போய் ஜெபிச்சுட்டு வந்ததுனால இந்த நாட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். சோ நானும் நீங்களும் ஒரு நிமிடம் கண்களை மூடி, நான் என்ன செய்யணும்? எனக்காக அவர் மரித்தாரே, இந்த நாளை காண ஆபிரகாம் ஆசையா இருந்தானே, இந்த நாள் ஒரு நல்ல நாள், இந்த நாளுக்காக ஆபிரகாம் பரதேசியா இருந்தானே, ஆபிரகாம் அங்கே கூடாரவாசியா இருந்தாரே, எவ்வளவாய் தன்னை விட்டு கொடுத்து தாழ்த்தி இருந்திருப்பார். நான் என் ஆண்டவருக்காக எண்ணத்தை செலுத்துவேன். என்ன செலுத்துகிறோம்? நாட்களை செலுத்துகிறோமா? எங்கள் தாளந்தை, கொடுக்கப்பட்ட தாளந்தை செலுத்துகிறோமா? நேரங்களை செலுத்துகிறோமா? பொருளால், பணத்தால். இப்ப எனக்கெல்லாம் சில நேரம் எனக்கு கிடையாது, என்கிட்ட பணம் இருக்காது. ஆனா நான் மற்றவங்கள்ட்ட சொல்லுவேன், இப்படி ஒரு வேலை இருக்கிறது, இதற்காக நீங்க செய்யுங்களே அப்படின்னு நான் பேசுவேன். அப்போ அவங்க அதை கொடுப்பார்கள். அந்த பணத்தை எடுத்து நான் சில நேரம் ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு கொடுப்பேன். நீங்க எத்தனை பேர் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கு? நானே கேட்கணுங்க, நானே தசமப்பாக போடுறது கிடையாது, காணிக்க போடுறது கிடையாது. இல்ல, ஒரு காரியம் காதுல விழுந்ததும், இப்ப எனக்கு கூட டிக்கெட்டுக்கு ஒரு பணமும் இல்ல, அதுக்காக நான் உங்களை போட்டு கழுத்தை நெருக்கி நீங்க டிக்கெட்டுக்கு பணம் தாங்கன்னு கேட்கல. நீங்களும் நீங்க போறீங்களே, நான் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேணும் கேட்கவும் இல்லை, விசாரிக்கவே இல்லை நீங்க போறீங்களான்னு. ஆனால் அப்படியே நான் சும்மா இருந்து விட முடியாது. நானும் என்னிடத்துல இருக்கிற 5 அப்பத்தை போட வேண்டும். நானும் என்னிடத்துல இருக்கிற சொல்றாரா, அந்த இடத்துல வெட்டு, கால்வாயை வெட்டுனா நான் வெட்டணும். அப்பொழுது ஏதோம் தேசம் வழியாய் தண்ணீர் வந்தது. நம்மிடத்துல என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வோம். தண்ணீரை ஊற்றினேன், அது ரசமா மாறினது. ஊற்றுகிறோமா? தண்ணீரை ஊற்றுகிறோமா? கீழ்படுகிறோமா? கால்வாயை வெட்டுங்கிறார், வெட்டுகிறோமா? உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? பிலிப்பும் மற்றவங்கள கணக்கு போடுறாங்க. 200 பணம் இருக்குது, 200க்கு இந்த வாங்கினா, அண்ணா வாங்கினா, அப்படி வாங்கினா, இப்படி கணக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு சின்ன பையன் கொண்டாந்துட்டான். நீங்க கணக்கு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்கேயோ இருக்கிற ஒரு சின்ன பையனை வச்சு ஆண்டவர் செஞ்சுட்டு போயிடுவாரு. மனமும் கொண்டு வந்து கொடுத்தான். 5000 பேர் சாப்பிட்டார்கள். இந்த குட் ஃப்ரைடேங்கிற இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்கள். யார் என்ன சொன்னா? நிந்தை வாசித்தோம். என்ன? அவரை நிந்தித்தார்கள், அவரை தூஷித்தார்கள், அவர் தலையிலே கோலால் அடித்தார்கள், துப்பினார்கள். விட்டாரா? ஐயோ துப்புறாங்க. யார் அவர்? ராஜா, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். ஓடி இருக்கலாம். நான் இந்த பாவிகளுக்காக மரிக்க வேண்டும். நம்மேல் வைத்த அன்பு
அந்த அன்பை எனக்கு இன்னுமே புரிய முடியல. அவர் சொல்றல்ல அன்பு வைத்தேன், ஆனா எனக்கு இன்னும் புரியல. நான் இன்னைக்கு கூட கேட்டேன், ஆண்டவர் உங்க அன்பை நான் இன்னும் அறியணும் ஆண்டவரே. அவர் விடல, மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். அன்பானவர்களே, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நமக்கே தெரியும், உலகமே சொல்லுது பூமி அழியிற நாள் வந்துருச்சுன்னு. இன்னைக்கு தான் வேலை. நான் கூட யோசிச்சேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வெளியில உள்ளவங்க பேசும் பொழுது, இந்த வயசுல நீ டிராவல் பண்றது நான் சொன்ன கஷ்டம். இந்த வயசுல படிக்கட்டு ஏறுறது, பெட்டி தூக்குறது கஷ்டம். ஆனா இந்த வயசுல ஆங்கிலும் நான் செய்து முடிக்க வேண்டும். இன்னொரு 5 வயதுல வரை நான் பார்த்து கொண்டு இருக்க கூடாது. இப்ப எனக்கு பலன் இருக்கிறது படி ஏறுவதற்கு. இந்த நாளிலே நாங்கள் போய்விடுவோம். அவருக்காக, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்வாய்? தீர்மானம் பண்ணுங்க. ஒவ்வொரு தீர்மானமும் ஆசீர்வாதமாயிருக்கும்படி, எதிர்காலத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே நான் தீர்மானிக்கிறேன். இந்த தீர்மானத்தை ஒவ்வொரு பேரும் உள்ளத்திலே எடுங்கள். மற்றவருடைய தீர்மானத்திலே வாழாதீர்கள். மற்றவருடைய தீர்மானத்திலே வாழாதீர்கள். உங்களுடைய தீர்மானத்திலே வாழுங்கள். உங்களுடைய தீர்மானம். Thank you, Jesus.